இணைந்திருப்பது வானொலி. புறப்படுங்கள், எதிரிகளை ஆமேன் ஆமேன். இன்று 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 7:26. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், இன்றைய நாளுக்கான வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள்: எண்ணாகமம் 36, நீதிமொழிகள் 27, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 9, 10வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், மத்திய கிழக்கு நாடுகளிலே வேதா புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து அவர் முதல்ல அபிஷேக ஆராதனைகளூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து 8 மணி முதல் நாங்கள் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக கடந்து செல்வோம், ஆயத்தமாவோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஷாமலா அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் 8 மணிக்கு அந்த ஜெப வேலை ஆரம்பமாகும். இப்பொழுது பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் காலை வேளையிலே இணைந்திருக்கிற பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவர் மீதியான காரியங்களை பொறுப்பெடுப்பார். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா, பிரைஸ் லோட் பாஸ்டர் நகோமி லோகன். மன்னிக்கணும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நகோமி. ஆமேன் ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களேம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஒரு தாடு எலும்பை கொண்டு 1000 எதிரிகளை அவன் சிதறடித்தான். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் வருமானங்களுக்கு விரோதமாக, நாங்கள் இருக்கின்ற தேசத்துக்கு விரோதமாக, எங்கள் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரை உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் எங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் திருச்சபையோ மேற்கொள்வதில்லையோ சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தேவனே, அப்பா பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. பூமியிலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா. பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா. ராஜா என் ஆண்டவராகிய கர்த்தாவே, பூமியிலே ஆண்டவரே சண்டைகள், ஆண்டவரே கலகங்கள், போர்கள், ஆண்டவரே விபத்துகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் தகப்பனே. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய வெளிச்சம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளைகளில் பெருக செய்கின்றீர். சோர்ந்து போன நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். புது பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய செட்டகளின் மறைவிலே வந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய நிறைவான அடைக்கலம் உண்டாவதாக தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீரே எங்களுக்கு எல்லாம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரபகரதுரு வர 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 பக்கருவர தகப்பனே. அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை ஆராதிப்பதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக உடைய ஆண்டவரே சமூகத்திலே கையெடுக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக உடைய கரத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம். எங்கள் தேசங்களுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக ஆண்டவரே உடைய ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, ஜனங்களுடைய வியாதிகள் பிரச்சனைகளுக்காக உம்முடைய பாதத்திலே நின்று நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நிராசட்டை பண்ணப்பட்டவரும், ஆண்டவரே மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாயிருந்தார். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை எண்ணாமல் போனோம். நாங்கள் தேவனால் சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தது ஐயா. உங்களுடைய தழும்புகளால் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறது ஐயா, விடுதலை உண்டாகிறது ஐயா. ஆண்டவரே வெற்றி கொடி நீங்கள் தான் ஐயா. ராஜா
கிறிஸ்துவுக்குள் உங்களை நற்கந்தகமாக வைத்திருக்கிறதற்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நன்றி 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 ஐயா. என் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிற ராஜா, பெரியவராகி எங்கள் நல்ல தேவனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கி எங்களுடைய கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் இருப்பது அது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ராஜா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. ராஜா கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா ஹalleluya. நீர் நல்லவர் 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 ஐயா. ராஜா ஹalleluya. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. உந்த நாடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்த நாடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. பூவாஸ் பூவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. பூவாஸ் பூவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. உந்த நாடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. உந்த நாடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. ஏசையா ஏசையா, உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உங்க நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உங்க அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிடிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிடிக்காதையா. ஏசையா ஏசையா, உங்க போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உங்க அன்பினால் என்னை மூடுமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, என்னை கோதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, ஹரிகளால் என்னை நிரப்புமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, கரங்களால் என்னை நிரப்புமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை வீட்டேன் போடுமையா, உங்க சித்தத்தால் என்னை நிரப்புமையா. ஏசையா ஏசையா, உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உங்க அன்பினால் என்னை மூடுமையா. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பாமே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே உங்களுடைய வாழ்வின் பங்குன்னு சொல்லி நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே சொல்லுகிறோம் தகப்பனே. எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். உன்னதத்திலே கர்த்தர் ஆண்டவரே நல்லவர் தகப்பனே.
ஆண்டவரே வல்லமை உள்ளவர் அப்பா ராஜா. ஹalleluya. மகிமையானவர் நமக்கு ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே மகிமைய செய்தீரையா. இது முதல் கொண்டு எல்லோரும் மங்களை பாக்கியவான் பாக்கியவர் என்று சொல்லுவார்கள். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம் ஐயா. தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் ஆண்டவரே. நேரங்களை நன்மையினால் நிரப்பி இருக்கிறீர்கள் ஐயா. உன் வாயை ஆண்டவரே விரிவாய்த்துது, அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவேர் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் வாயை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே திறக்கிறோம். உங்களை நீர் நன்மையினால் நிரப்புவீராக. உங்களுடைய நன்மை நல்லது ஐயா. ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் நல்லது ஐயா. உங்களுடைய சித்தம் நல்லது தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதிசயங்களை இந்த நாளிலே காண செய்கிற தேவன். பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் சிற தேவன். ஹalleluya. விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக நாங்கள் பிள்ளைகளை பெறுவதும் இல்லையா ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே. அவர் நாமம் ஊற்றுண்ட தைலம். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்கு களி கூறுது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்கு களி கூறுது. உயர்த்தின பராக்கிரமம் செய்தாரே, தாழ்மையானவரை உயர்த்தினாரே. உயர்த்தின பராக்கிரமம் செய்தாரே, தாழ்மையானவரை உயர்த்தினாரே. செங்கடலை பிளக்க வைத்தாரே, யோர்தானை கடக்க செய்தாரே. செங்கடலை பிளக்க வைத்தாரே, யோர்தானை கடக்க செய்தாரே. வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே. அவர் நாமம் ஊற்றுண்ட தைலம், இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்கு களி கூறுது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்கு களி கூறுது. ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்றாரே, உன்னை பழுது ஒன்றுமில்லை என்றாரே. ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்றாரே, உங்கள் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னாரே. சாரோனின் ரோஜாவே நீதி புஷ்பமே, நீ செல்வாரி என்று சொல்லுமே. சாரோனின் ரோஜாவே நீதி புஷ்பமே, நீ செல்வாரி என்று சொல்லுமே. வல்லமையானவர் மகிமையானது எனக்கு செய்தாரே, என் வல்லமையானவர் மகிமையானது எனக்கு செய்தாரே. தைலம், இயேசு நாமம் தைலம். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, அவர் நாமம்
ஊற்றுண்ட தைலம், இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தூரமாய் போன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சபைக்கு வந்தும் வராத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உலக தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச தமிழ் பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, மாயை பேசும் வாயின் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படி செபிக்கிறோம். உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய இரக்கத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறதுன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அறிக்கை பண்ணுகிற ஆண்டவரே அப்போஸ்தலராகிய இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கின்ற பட்டணத்திலே ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. உங்களை எப்படி அழைத்தீங்களோ ராஜா, அதே போல அந்த பிள்ளைகளை நீங்க அழைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பாவத்திலே இருக்கிற ஜனங்கள், அபியூஸ் பண்ணப்படுகிற ஜனங்கள், ஆண்டவரே திக்கு திசை தெரியாத ஜனங்கள், ஆண்டவரே திருமணம் செய்து கைவிடப்பட்டிருக்கிற ஜனங்கள் அப்பா ராஜா, என் தகப்பனே ராஜா, குடும்பங்களிலே ஐயா ராஜா, உறவுகளிலே ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே தேவனே கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐசினுடைய தெய்வமே, நீர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்ருவின் பிடியிருந்து எங்களை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவனுடைய சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் தள்ளினவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ராஜா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி விட்ட எங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. காலதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் இந்த புதிய கிருபை எங்கள் மேல் ஊற்றுகிறேன். எங்கள் பிள்ளைகள் மேல், எங்கள் குடும்பங்கள் மேல், எங்கள் திருச்சபை மேல் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் மேலும் கிருபியை ஊற்றுகிறீர் ஐயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் கிருபியை ஊற்றுகிறீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் 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 அப்பா ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் இந்த ஆராதனையை முடிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, மகிமையான காரியங்கள் எங்களுக்கு செய்கிற தேவனையா, நீர் எப்பொழுதுமே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே கூட இந்த யாத்ராகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராய் இருக்கிற. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அங்கே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திலே
கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ற. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் எல்லோருடைய உபத்திரவங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள் ஒரு கண் மூடி ஒரு கண் துறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கூட அவர் பார்த்தாரா? ஹல்லேலூயா. அந்த ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கூட அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா. ஆகாருக்கு அந்த இடத்திலே சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவள் பட்ட பாடுகள், இருதயத்திலே பட்ட வேதனைகளை தேவன் அறிந்தார். ஹல்லேலூயா. அதே போல்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கும் வரைக்கும் அவரையே நாங்கள் எங்கள் கண்கள் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து தூக்குவதற்கு ஒரே காரணம் அவரை நாங்கள் ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாயிருங்களும் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்களை கொண்டு வரலாம். அது கர்த்தர் கொண்டு வருகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. பார்வோனும் அவனுடைய சேனைகளும், சத்துருவும் அவனுடைய சேனைகளும். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், திருடனானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். ஹல்லேலூயா. அதுபடினால் என்ன உபத்திரவமோ, என்ன கஷ்டமோ, என்ன துன்பமோ, என்ன துக்கமோ எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலும் நான் நேற்றைய மெசேஜ்ல சொன்னேன், என்ன சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, இத்தனை வருஷ ஊழிய காரியங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. நான் ஆராதனையை மட்டும் நான் விடுவதே இல்லை. காலையில் எழும்பி ஹல்லேலூயா தேவனை ஆராதிப்பேன். எந்த ஒரு காரியம், சில உள்ள ஆராதனை டைம் குறியலாம், ஆனா ஆராதனையை விட்டு விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே விடுவிக்கிறார். மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், அது மட்டுமல்ல நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுன்னு சொல்லுகிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவராய் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதாவது அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதே, அவர் இருக்கிறார், அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காண்கிறார், உன்னை பார்க்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பலமான சாட்சியை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவரே நமக்கு செங்கடலை பிளக்க செய்வார், யோர்தானை கடக்கவும் அவர்தான் உதவி செய்வார். அதனுடைய அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய துதி எப்பொழுதும் எங்கள் நாவிலே இருக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவர் எல்லாமே, ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் எங்களை விட்டு கடந்துதான் போக வேணும் ஆண்டவரே. ஏனென்றால் உடன்படிக்கையின் ரத்தம் எங்களோடு கூட இருக்கிறது. நீர் எங்களுக்குள் வாசம் படுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும், நாங்கள் விட்டு வந்த தேசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே, ஆசீர்வைத்து வழிநடத்தும் சங்கமம் ஊழியங்களையும் அருமையான சௌர்ணையும் ஆண்டவரே சௌர வீட்டாவையும் ஆசீர்வதியும். நம்முடைய கரம் இத்தனை வருஷ காலமாய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். டிவைன் ஆண்டவரே, தேவன ரிலேஷன்ஷிப் எங்கள் மத்தியில கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, தெய்வீகமான தொடர்புகள் இந்த நாட்களிலே அதிகமாய் தொடரும்படி செபிக்கிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய ஆண்டவரே ராஜ்யம் விரிவாக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன் ஐயா.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு தேவ செய்தியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து தேவ செய்திகளோடு பாடலோடு துதிகளோடு ஜெபங்களோடு அதோடு இமானுவேல் அங்காலை மியூசிக்கை கொடுத்தார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கடந்த 36 வருடமாக நாங்கள் சேம் ஆலயத்துக்கு சென்றோம். கர்த்தர் வழி நடத்துகிறார். அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக சபையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது இன்றைய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரவு நேரத்திலே நாங்கள் திரும்பமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசவாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன். ஆமேன் ஐயா. ஒரு சாட்சி உங்களை குறித்து சொல்ல விடும். நான் சொல்லுங்களேன். என்னென்றால் ஐயா, அந்த நான் வேசி பண்ணுகிற வழியிலே அந்த சாட்சியாட்ட நினைவு கூர்ந்தார். என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரே திருச்சபையில இருந்தோம் தானே. அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஊழிய பாதையில வந்துட்டோம். அப்போ ஊழிய பாதையில வருகின்ற வேளையிலே ஒரே ஒரு குடும்பம் எங்களை சந்திக்க வந்தது. அது நீங்க தான். என்னுடைய மகன் பிறந்திருந்த நேரம் தெரிந்தான மகனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க கொண்டு வந்த, நீங்களும் ரீட்டாவும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துல நாங்கள் இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ஸ்டூடியோ ரூம்ல நாங்கள் இருக்கிற வேளையில எங்களை ஒரு பேக்கையும் பிள்ளைக்கண்டு சொல்லி ஒரு பேக்கும் கூட வந்து சந்தீங்கள். காலையிலேயே அப்படியேத்தான் பாருங்கள். எந்த காரியத்திலும் நாங்கள் தைரியமாய் நிற்கின்ற வேளையில ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார், எங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எப்பொழுது நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா. ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எனக்கு உங்களுடைய பிசினஸுக்கு வந்ததான் ஞாபகம் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அதனால அந்த வீட்டு மேல இருந்தாங்களா ஐயா? அந்த பிசினஸுக்கு மேல இருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ ஞாபகம் ஒரு சின்ன இடம் ஐயா. சின்ன இடத்துல நீங்க 2 பேரும் வந்தீங்க. அப்போ ஞாபகம் இருக்கு. அப்போ நான் சரியான மன துக்கத்துல இருக்கிறேன் ஐயா. பிள்ளைன்ற பிரச்சனை ஒரு பக்கம், திருச்சபையின் காரியங்கள், எல்லா காரியங்களும் துக்கப்பட்டு கேட்க நீங்க அந்த இடத்துல வந்தீங்க. ஆண்டவர் அதை எப்பொழுதும் பாருங்கள் ஐயா. நாங்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் நினைவுல வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆமீன் ஆமீன் ஆமீன். அருமையான சாட்சி கூட கடந்து சென்றீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக இரவு நேரத்திலே சந்திப்போம். God bless you. ஆமேன் ஆமேன். bless you ஐயா. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்து துதி ஆராதனை வழிநடத்தினார். தேவ செய்திகளோடு பாடல்களோடு இவங்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே கூடுகின்ற பொழுதும் சபையிலே பிரசங்கப்படுத்த நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.